நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. எனக்கு வயசு 28, என்னோட கணவரோட வயசு 30, என் மகனுக்கு வயசு 5. தாய்மாமனின் மகனை காதலித்து என் குடும்பமும் தாய்மாமனின் குடும்பத்தையும் மீறி என் தோழி குடும்பத்தின் உதவியுடன் திருமணம் செய்து கொண்டோம். தற்போது அரசு அலுவலகத்தில் தற்காலிக பணியில் 4 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறேன். என் 23 வயதில் என் அப்பா மாரடைப்பால் இறந்து போனார். அப்பா என்பதை விட அவர் என் நண்பர் என்று கூட சொல்லலாம். என் காதலை முதலில் சொன்னது என் அப்பாவிடம்தான். சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, உனக்கு இன்னும் வயது வரவில்லை, அக்காவிற்கு திருமணம் முடிந்ததும் தாய்மாமனிடம் பேசி உன் திருமணத்தை முடித்து வைக்கிறேன் என்று ஆறுதலாக சொன்னார் அப்பா. ஆனால் எதிர்பாராத விதமாக என் அப்பா என்னை தவிக்க விட்டு சென்றார். யாரும் இல்லாத அனாதையாக நான் தவித்த வேளையில் என் கணவர் அந்த அன்பிற்கு நிகராக என்னை தாங்கினார். திருமணம் முடிந்தது. என் அம்மா என்னை திட்டி பின் ஏற்றுக்கொண்டார். என் அண்ணனும் தாய்மாமன் குடும்பத்தாரும் என் மகன் பிறக்கும் வரை கோபமாக இருந்தனர். அதன் பின் எல்லோரும் கண்ணீருடன் மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர். அன்னையிலிருந்து தொலைந்தது என் சந்தோஷமும் நிம்மதியும். என் மாமனார், எங்களால் உங்களையும் பேர குழந்தைகளையும் தனியாக விட்டுட்டு இருக்க முடியவில்லை, இனியும் தனி கொடுத்தனம் போக வேண்டாம், எங்களோடு சேர்ந்து வந்துவிடுங்கள் என்று சொன்னார். அன்பிற்காக இயங்கிய நானும் என் கணவரும் உண்மை என்று நம்பி ஒன்றாக கூட்டு குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம். 3வது நாளே என் மாமனார் என்னை பார்த்து விரலை சுட்டி கூப்பிட்டு, 1.5 வருடம் என்னை பிரித்து என் மகனை கூட்டி சென்றாயே, அதற்கு எல்லாம் சேர்த்து நீ சாகும் வரை என்ன பாடுபடுத்த போகிறோம் பார், என் வீட்டிற்கு வந்த சனினே என்று திட்டினார் மாமனார். அம்மா இந்த வார்த்தையை சொல்லி 4 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. மாதம் 30 நாட்களில் 20 நாட்கள் கண்ணீருடன் படுக்கைக்கு செல்வேன். என் கண்ணீரை துடைக்கக்கூட என் காதல் கணவருக்கு பயம். ஏனென்றால் மாமனாருக்கு தெரிந்தால் அதற்கும் ஒரு சண்டை போடுவார். என்னை எதிரியாக நினைக்கும் என் மாமனார் மாமியார், திருமணமாகாத ஒரு நாத்தனார், வயது 28. 4 முறை ரோட்டில் வைத்து அடியும் வாங்கிவிட்டேன். யாரும் எனக்கு ஆதரவாக வந்தால் அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருப்பது போல் பேசிவிடுவார். காலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மாடு போல் உழைப்பேன் அந்த வீட்டில். என் சம்பளத்தை முழுவதும் கொடுத்துவிட்டு 200 ரூபாய் மட்டுமே மாத செலவுக்காக என் மாமனார் எனக்கு கொடுப்பார். மற்ற அனைத்துக்கும் என் அம்மாவிடம்தான் பெற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் எனக்கு வேலைக்கு செல்ல அனுமதி கிடையாது என்று சொல்லுவார் என் மாமனார். இதனால் அம்மாவிற்கும் அண்ணனுக்கும் சண்டை. நான் செய்த இந்த அவசர காரியத்தால் என் அம்மாவும் அக்காவும் தினமும் வருந்துகின்றனர். என் அம்மாவுக்கு என்ன நினைத்து நெஞ்சுவலி வந்துவிட்டது. என் அம்மாவையும் இழந்தால் என்னால் தாங்க உடம்பிலும் மனதிலும் தெம்பில்லை. இதனால் என் அண்ணனும் என்னோடு பேசுவதில்லை. 10 மணி முதல் 6 மணி வரை அரசு அலுவலகத்தில் கணினி பொறியில் பணியாற்றிவிட்டு 6:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரை 15 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து 9 மணிக்கு பின் சமையல் செய்து அனைவரும் சாப்பிட்டு படுக்க மணி 12 ஆகும். காலை 6 மணிக்கு எழுந்து 2 நேர சாப்பாடும் செய்து வைத்துவிட்டு துணிகளை துவைத்து மகனை பள்ளிக்கு அனுப்பி கணவனை வேலைக்கு அனுப்பி என்னோடு சேர்த்து 6 பேருக்கு காப்பி வரை கையில் கொடுத்து செல்ல வேண்டும். அதையெல்லாம் கூட என் மாமனாருக்கு என் மாமியாருக்கு செய்யும் கடமையாக நினைக்கிறேன். என் மாமியார் கர்ப்பப்பை நீக்கம் ஆபரேஷன் செய்த போது 10 நாள் லீவு போட்டு கவனித்தேன் என்றால் மலம் கழித்ததை கூட எடுத்து போட்டு கழுவினேன். அவரது மகள் மூக்கை பொத்தி கொண்டு வெளியே போய்விடுவாள். அதேபோல் என் மாமனார் உயர் இரத்த அழுத்தம் வந்து ஸ்ட்ரோக் அட்டாக் ஆன போது துணிகளை துவைத்து சாப்பாடு செய்து கொடுத்து 12 நாள் லீவு போட்டு கவனித்தேன். என் கணவர் அமைதியானவர். என் மீது என் மகன் மீதும் உயிரை வைத்திருக்கிறார். ஆனால் தகப்பனை மீறி பேச பயம். என் மாமனார் என்னை கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசிய போதும் கூட அமைதியாக பக்கத்திலேயே அமர்ந்திருப்பார். தனி கொடுத்தனம் போகலாம் என்று நான் கூப்பிட்டால் என் தங்கைக்கு திருமணம் முடித்துவிட்டு பிறகு போகலாம் என்பார். அதற்காக நானும் பொறுமையாக வாழ்ந்து வருகிறேன். என் 5 வயது மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனமும் உடலும் சோர்ந்து விட்டது. என்னை துணிச்சலான பெண், எதையும் செய்யக்கூடியவள் என்று என் அலுவலகத்தில், பிறந்த வீட்டிலும் சமுதாயத்திலும் நல்ல பெயர் வாங்கினேன். கணினி தச்சு, விளையாட்டுத்துறை என்று எல்லா துறைகளிலும் முதல் பரிசு வாங்கியவள். MA படித்து வக்கீலாக வேண்டும் என்பதை என் லட்சியமாக வைத்திருந்தேன். என் தகப்பன் உயிரோடு இருந்திருந்தால் என்னை வக்கீலாக்கி பார்த்திருப்பார். என் மகனை குழந்தை இல்லாத என் அக்காவிடம் ஒப்படைத்து விட்டு தற்கொலை செய்து கொள்ள தோன்றுகிறது. என் அம்மா, கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, அப்படி தற்கொலைதான் உன் முடிவு என்றால் தாலியை கழட்டி உன் கணவரிடம் கொடுத்துவிட்டு உன் மகனையும் கூட்டிக் கொண்டு வா,
உன் உயிர் உள்ளவரை நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார். ஆனால் என் கணவரோ என்னை விட்டு நீயும் மகனும் தனியே போனால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அழுது புலம்புகிறார். அம்மா, நான் என்ன செய்ய? வாழ வழி தெரியாமல் தவிக்கும் இந்த மகளே, உங்கள் மகள் போல் பாவித்து எனக்கு என் குழந்தைக்கும் நல்ல யோசனை கூறுங்கள். அதன்படி கட்டாயம் பின்பற்றி நடப்பேன். இப்படிக்கே அன்பு மகள், அன்புள்ள மகளுக்கு உன் கடிதம் கிடைத்தது. உன் அவல நிலை கண்டு வேதனடைந்தேன். பொதுவாக ஒரு பொண்ணுக்கு வில்லனாக கல்லூரி தோழனோ கணவனின் தம்பியோ பணியிட மேலதிகாரியோ அமைவார். ஆனால் உனக்கு வில்லனாக தாய்மாமன் மாமனாராக வந்து வைத்திருக்கார். தன் மகனுக்கு எக்கச்சக்க வரதட்சணையுடன் வரும் பணக்கார வீட்டு பெண்ணை மணமுடித்து வைக்க வேண்டும் என்று கனவு கண்டிருப்பார் உன் தாய்மாமன். கட்டுமுறை உள்ள உறவுக்கார பெண்கள் மீது அவருக்கு அதீத வெறுப்பு இருந்திருக்கும். ஆனால் அவரது சகோதரி மகளாகிய நீ அவரது மகனை காதலித்து ஓடிப்போய் திருமணமும் செய்து கொண்டாய். அத்துடன் இல்லாதது, அவரது மகனுடன் 1.5 வருடம் தனி குடித்தனம் வெறு நடத்திவிட்டாய். உன் மீது இருக்கும் வெறுப்பை தன் பேர குழந்தைகளிடம் உமிழ்கிறாய். உன்னை பக்கத்திலேயே வைத்து பழிவாங்க வேண்டும் என்றும் சகல விதங்களிலும் சித்திரவதை செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உன்னையும் மகனையும் பேரனையும் தன் வீட்டோடு இணைத்து கொண்டார் உன் தாய்மாமன். நீ ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு பெண் அல்ல, அயல் ஜாதியும் அல்ல, மிக நெருங்கிய இரத்த சொந்தம். இருவருமே உன்னுக்குள்ள ஒன்று. ஆனால் பாலாப்போன உன் மாமனரின் மிருகத்தனமான யூகம்தான் உங்கள் இருவரின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உடன் பிறந்த தங்கையின் நடத்தைக்கு களங்கம் கற்பிக்கிறது. நடுத்தெருவில் மருமகளை காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கச் சொல்கிறது. உன் தினசரி வேலைகளை உன் கடிதத்தில் அட்டவணை போட்டு காட்டியிருக்கிறாய். படிக்கவே தலை சுற்றுகிறது. தினமும் 16 to 18 மணி நேரம் குடும்ப நலனுக்காக நீ உழைக்கிறாய். உன் மாமனார் அட்கோவுக்கு எதிராக அகிம்சா வழி போராட்டங்களை நடத்த வேண்டும். ஒரு நாளைக்கு நீ உழைக்கும் நேரத்தை படிப்படியாக குறைத்து 8 மணி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆபாசமான வார்த்தைகள் பேசினால், வன்முறையில் ஈடுபட்டால் காந்தகிரி முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும். கோலத்தனமான உன் கணவனை பேசி பேசி தனி கொடுத்தனம் போகும் துணிச்சல்காரனாக உருவாக்க வேண்டும். தாலியை கலட்டி கொடுக்காமல் நீயும் உன் மகனும் அம்மா வீட்டிற்கு போய் சில மாதங்கள் தங்கி பாருங்கள். உன் தரப்பு நியாயங்களை உன் மாமனார் நல்ல முடிவில் இருக்கும் போது தெரியப்படுத்த வேண்டும். உடன் பிறந்த தங்கை உன் அம்மாவை நடத்த கெட்டவள் என வர்ணிப்பது மல்லாக்கப்படுத்து கொண்டு காரி உமிழ்வது போன்றது என விளக்கு. உன் தரப்பு நியாயத்தை உன்னால் சொல்ல முடியாவிட்டால் உன் அண்ணனையோ அக்காலையோ அழைத்து உன் மாமனரிடம் பேச சொல். கொடுமைகள் தொடர்ந்தால் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்வன் என மிரட்டு. தனி கொடுத்தனமே உன் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாய் அமையும். அதற்காக காய்களை தொடர்ந்து நகர்த்தி வெற்றி பெறு. உன்னை விட பிரச்சனைகள் அதிகம் உள்ளவர் உலகில் கோடி பேர். உணர்ந்து அமைதி பெறு. இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.